பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு சாலையில் சுற்றித் திரிகிற மாடுகளை பிடித்தால் ரூபாய் 10,000 என்று அபராதமும், அதன் தொடர்ச்சியாக 2வது முறை அந்த மாடு மீண்டும் பிடிப்பட்டால் அதற்கு ரூபாய் 15,000 அபராதம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் என்பது கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கும் செயலாக தான் நம்முடைய கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் பார்க்குறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நாங்கள் வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு வரோம். என்ன கோரிக்கைன்னா, சாலைகளில் மாடு சுற்றி திரிகிறதுனால பெரிய ஆபத்து வந்து கால்நடை விவசாயிகளுக்கு தான், 2வது வந்து பொதுமக்களுக்கு. இப்போ இந்த மாதிரி 2 பேருமே பாதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சாலையில் சுற்றி திரியாமல் இருப்பதற்காக நாங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற அரசுக்கு பயன்படாத இடங்களில் கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து அந்தந்த பகுதியில் பொதுவான ஒரு மாட்டுத்தொழுவம் அமைத்துத்தாங்க, நவீன மாட்டுத்தொழுவம் ஒன்று அமைச்சுத்தாங்க. அதுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகையாக போட்டிங்கன்னா மாடு வெளியே வர வாய்ப்பே கிடையாது. அதை நாங்கள்